नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम। क़ाल अल्लाहु तआला इन्ना अल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। या नबीना मौलाना मुहम्मदिन अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना व अला आलि सय्यिदिना नबीना मौलाना। கண்ணியம் நிறைந்த மஸ்ஜிதினுடைய தலைவர் ஹஸ்ரத் கிப்லா அவர்களுக்கும், மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தினர்களுக்கும், இமாம் சாஹிபுக்கும், சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா நம்மெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் அல்லாஹு தாலா நம்மளெல்லாம் கொண்டு வந்திருக்கான். நம்ம கேட்டு கேட்டு துவாவை கேட்டுக்கிட்டு இருக்கோம், பல நேமத்துகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கேட்காமலே அல்லாஹு தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் அல்லாஹு தாலா நம்ம கேட்காமலே அதை கொடுத்துட்டான். இன்னும் நம்ம சின்ன சின்ன நேமத்துக்களை வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இருக்கிறதுலயே பெரிய நேமத்தை அல்லாஹ் கேட்காமலே நமக்கு பிச்சை போட்டு. அப்போ மன் உலிதலஹு மௌலூதன் ஃபஸம்மாஹு முஹம்மத் ஹுப்பன் லி வ தபர்ருகன் கான ஹுவ வ மௌலூதுஹு ஃபில் ஜன்னா. முஹம்மது என்று ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டப்படுகிறது. பெயர் சூட்டிட்டாங்க. பெயர் சூட்டிட்டு மறுமையில் போறார். அவர் வாழ்ந்த காலத்துலலாம் வாழ்ந்து முடிச்சுட்டு மறுமைக்கு போறார். போனா அல்லாஹு தஆலா கேட்பானா, முஹம்மதுன்ற பெயர் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த முஹம்மதுன்ற பெயரை வச்சுட்டு நீ பாவம் செய்ய வெக்கப்படலையாப்பா? வெக்கப்படாம நீ நிறைய பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா என் ஹபீபுடைய பெயர் உன்னிடத்துல இருக்குன்னு தெரிஞ்சதற்கு பிற்பாடு கூட ஒன்ன நான் நரகத்துல போடுறதுக்கு, நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அல்லாஹ்வையே நான் வைக்கப்படுறேன். அதனால என்னன்னா, அந்த பெயர் யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பெயருக்காக அவருக்கும் சொர்க்கத்தை கொடுக்குறான் அல்லாஹு தாலா. யார் வச்சாங்க? அந்த பெருமானாரின் மீது முஹப்பத்தினால தானே வச்சாங்க, அவங்க பேருக்கான பரக்கத்துலனால வச்சாங்க. அந்த யார் வைத்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை கொடுக்குறான். இப்ப நம்மளே நம்ம பையன் இல்ல நம்ம பொண்ணு, நம்ம யார் மேல முஹப்பத் பயங்கரமா வச்சிருக்கிறோம், ஒருத்தர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, அந்த பெயருடைய வேற எவரோட பாக்குறப்ப நம்மளே அறியாம அவர் மேல பிரியம் வந்துடும். போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான், ஒரு சின்ன தவறு செஞ்சு மாட்டிக்கிட்டான். இருந்தாலும் பேர் என்னன்னு கேக்குறாப்புல. அந்த போலீஸுடைய பையனோட பேர் என்னவோ அந்த பேர் இருக்கு. சரி போப்பா அவனை விட்டுறேன். ஏன்? இந்த பேரை பார்த்தோன்னா அவருக்கு அவன் பையன் ஞாபகம் வந்திருக்கு. கடைக்கு ஏதாவது பொருள் வாங்க யாராவது வரா, அவன் பையன் பேரை வச்சுட்டோ இல்லை அவன் பொண்ணு பேரை வச்சுட்டோ வந்தா அவர் லாபத்தை கம்மி பண்ணிட்டு அந்த பொருள் அவருக்கு எவ்வளவு கம்மியா கொடுக்க முடியுமோ அவ்வளவு கம்மியா கொடுப்பார். இதெல்லாம் நம்ம வச்சிருக்கக்கூடிய முஹப்பத்து, நம்ம குடும்பத்தின் மீது, நம்ம பிள்ளையின் மீது, நம்ம மனைவியின் மீது நம்ம வச்சிருக்கக்கூடிய முஹப்பத்து, அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்து. நீ இந்த உலகத்துல செஞ்ச எதையுமே பார்க்கல, என் ஹபீபோட பேர் உனக்கு இருக்குல்ல, அந்த பேருக்கு நான் தரேன். பெயருடைய மகிமையே இப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த பெருமானாருடைய உம்மத்துல நம்ம வந்திருக்கோம்னு சொன்னா சாதாரண ஒரு நேமத்தையே அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கான். நபிமார்கள் எல்லாம் கேட்டு கேட்டு கிடைக்கவில்லை, அவர்களுக்கு நாம் கேட்கவே இல்லை, அல்லாஹு தஆலா பிச்சையாக போட்டிருக்கிறான் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய பேச்சுக்கு மாற்றம் வராத வரை அவர்களிருந்து பிரிவு வரல. அல்லாஹ் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அந்த தவறு, அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிடாத வரைக்கும் பிரிவு வரல. சொர்க்கத்துல ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க. எப்பொழுது அல்லாஹுடைய பேச்சை மீறினாங்களோ அப்பதான் என்ன பண்றான் அல்லாஹு தாலா, ஒருத்தவங்களை இலங்கையில இறக்குறான், ஒருத்தவங்களை ஜித்தால இறக்குறான். இப்ப அந்த ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, அந்த தவறுக்கு இப்ப மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு வாங்கணும் அல்லாட்ட. ஒரு தவறு செஞ்சா அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும்ல. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போயிட்டு, அந்த அபுல் பஷர் ஆனா நபி, நீங்க அந்த அபுல் பஷர் மனிதர்களுக்கெல்லாம் தந்தையாக நீங்க இருக்கிறீங்க, நான் உங்களோட நபியா இருக்கேன்,
இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது வேதனை நடந்தா அது நமக்கு பாதிப்பா தானே இருக்கும். ஏன்னா நீங்க தானே தந்தையாவே இருக்கீங்க, முதல் மனிதரே நீங்க தானே, உங்கள இருந்தானே எல்லாரும் வந்திருக்காங்க. நான் நபியா இருக்கேன், பாதிப்பு வந்தா நமக்கும் தான் இது பாதிப்பா இருக்கும். எனவே பாதி பாவத்தை நீங்க எடுத்துக்கங்க, மனிதர்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதி பாவத்தை நீங்க எடுத்துக்கங்க, பாதி பாவத்தை நான் எடுத்துக்கிறேன். நம்ம போய் அல்லாட்ட முறையிடுவோம், அந்த பாவத்தை நம்ம வாங்கிட்டு நம்ம முறையிடுவோம். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிட்டாங்க, இல்ல என்னால முடியாது. என்னுடைய நிலை என்ன தெரியுமா, என்னுடைய நிலை ஒரே ஒரு முறை அல்லாஹ் செய்ய வேணாம்னு சொன்ன விஷயத்த செஞ்சுட்டேன், ஒரே ஒரு முறை பழத்தை ஹாஜத் ரபாவா பார்த்துட்டேன். அதற்கு அல்லாஹ் என்ன பண்ணான், 300 வருஷம் என்னால வச்சான். 300 வருடம் அந்த ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சதுக்காக அல்லாஹ்விடத்துல அது பார்க்கப்பட்டது, அப்படி பார்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு தவறு செஞ்சதுக்காக 300 வருஷம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க. அழுதுல சரந்தீப்ன்ற ஆறே ஓடுது, அந்த அளவுக்கு அழுகுறாங்க. 300 வருஷம் அழுகுறாங்க. இது 300 வருஷம் அல்லாஹ் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் என்னென்ன எப்படி எப்படிலாம் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்ய முடியுமோ அப்படி அப்படிலாம் அல்லாஹ்வை ஜிக்ர் செஞ்சு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பை கேட்கலான்னு பார்த்தா அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கவே இல்லை. கடைசியில என்ன பண்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு முஹம்மதுக்காக என்ன மன்னித்துடியா அல்லாஹ், அல்லாஹ் மக்ஃபிர்லி முஹம்மதுக்காக என்ன மன்னிச்சிரு. இப்போ மன் முஹம்மதுன்றீங்களா, யார் முஹம்மது, நீங்க என்ன படைச்சியா அல்லாஹ், படைச்சப்ப நான் என்ன பண்ணேன், அரிசி பக்கம் வானத்தை தலையை உயர்த்தி பார்த்தேன், அந்த அரிசியில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வாகிய உன்னுடைய பெயரோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அல்லாஹ்வாகிய உன் பெயரோட ஒருவருடைய பெயர் எழுதியிருக்கோ அவர் சாதாரண ஆள் கிடையாது, எனவே அவர்களின் மூலமாக என்னுடைய இந்த தவறை மன்னிச்சிரு அப்படின்னு தான் கேட்டாங்க. கேட்டோடு அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான். 300 வருடம் அவனுடைய ஜிக்ருக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை அல்லாஹு தஆலா நம்ம கொடுக்கல, முக்கியத்துவம் இல்ல, அல்லாஹ் அவனுடைய ஜிக்ருக்கு 300 வருஷம் முக்கியத்துவம் கொடுக்கல. 300 வருஷம் அவன் ஜிக்ர் செய்ய வச்சுட்டு அதற்கு பிற்பாடு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஜிக்ர் வந்தோடனே அந்த ஜிக்ருக்காகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தான் சொல்றாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய ஒரு தவறுக்கே உங்களின் மூலமாக தான் எனக்கு ஷஃபாத் கிடைச்சிருக்கு, உங்களின் மூலமாக தான் எனக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்குன்னு சொன்னா, நான் மத்த எல்லாருடைய பாவத்தை நான் எடுத்துட்டேன்னு சொன்னா ஒரு பாவத்துக்கே 300 வருஷம் என்ன அள வச்சிருக்கானா, எல்லா மனிதருடைய பாவத்துக்கு எத்தனை வருஷம் என்ன அளவப்பான், அளவச்சு கூட மன்னிப்பு கொடுப்பானான்னு தெரியல. எந்த ஒரு இஸ்மே முபாரக்காக அல்லாஹ் மன்னிச்சானோ, எந்த ஒரு தாத்தா முபாரக்காக அல்லாஹ் மன்னிச்சானோ, அந்த தாத்தா முபாரக்கான நீங்க மொத்தத்தை எடுங்க, நீங்க மொத்தத்தை எடுத்துங்க, உங்களுக்காக அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். அவனுடைய ஜிக்ருக்கு 300 வருடம், அவனுடைய ஜிக்ருக்கு 300 வருடம்னா 300 வருடம் தானா, 1000 வருஷம் அவங்க அந்த அல்லாஹுக்கு மட்டும் சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா மன்னிப்பு கொடுத்துருக்க மாட்டான் அல்லாஹு தஆலா. முஹம்மது ரசூலுடைய ஜிக்ர் ஒரே ஒரு ஜிக்ர், அதற்காக மன்னிப்பை கொடுத்துருக்கான்னு சொன்னா ரஃபனா லக ஜிக்ரகல உயர்த்திட்டான்னு சொன்னா, நீங்க உயர்த்தினா உங்க ஆயுட்காலம் எவ்வளவோ அவ்வளவு காலம் உயர்த்துவீங்க, நான் உயர்த்தினா என் ஆயுட்காலம் எவ்வளோ நான் அவ்வளவுக்காக உயர்த்துவேன். இன்னொரு ஆள் உயர்த்துறாங்கன்னு சொன்னா அவங்க ஆயுட்காலம் எவ்வளவோ அவங்கள உயர்த்துவாங்க. யார் உயர்த்துறா, ரஃபானால அல்லாஹ் உயர்த்துறான். அல்லாஹ் உயர்த்துறான்னு சொன்னா அந்த உயர்வை நம்ம யோசிச்சு பார்க்க முடியுமா? ரஃபானா லக ஜிக்ரக, உங்களுடைய ஜிக்ரை உங்களுக்காகவே உயர்த்தினோம். உயர்த்துறது அல்லாஹ் யாருக்காக உயர்த்தினானா, தனக்காக உயர்த்தல. தனக்காக உயர்த்தினா நான் பெரியவர் ஆயிடுவேன், அவருக்காக உயர்த்தினா அவர் பெரியவர் ஆயிடுவார், இவருக்காக உயர்த்தினா இவர் பெரியவாங்க. ரஃபானா லக ஜிக்ரக, உங்களுடைய ஜிக்ரை உங்களுக்காகவே உயர்த்தினா உங்களை விட பெரியவன் எந்த இடத்துல யாருமே கிடையாது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ கோடி 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 தொழுகை தொழுகிறாங்க, கோடி கோடி நோன்பு பிடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆள் கிடையாது, கோடி மக்கள் ஒரு கிரவுண்டில் நின்றுட்டு கோடி மக்கள் நிக்கிறாங்க. அதுல இருக்கிற அவங்க எல்லாருடைய இபாதத்தெல்லாம் சேர்த்து பார்த்தா கோடிக்கணக்கான ரக்காத்துகள், கோடிக்கணக்கான நோன்புகள், கோடிக்கணக்கான ஹஜ்ஜி, கோடிக்கணக்கான ஜக்காத்து கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் நின்றுட்டு இந்த நிலவை 2 பிளக்கணும் அப்படின்னு அல்லாட்ட துவா கேட்டா அல்லாஹ் பிளந்துருவானா? அபூ ஜஹல் கலிமாவை கபூல் செய்யாதவன் சொல்கிறான், இன்குந்த சாதிகன் ஷக்கலனா கமர பிற்கத்தை, நீங்க மட்டும் உண்மையாளராக இருந்தால் அந்த சந்திரனை 2 பிரிச்சிருங்க. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூப்பிடுறாங்க, ஒரு கிரவுண்டில் கூப்பிட்டுட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தப்லீக் செய்றாங்க, கலிமாவை ஏத்துக்க சொல்றாங்க. அது அபூ லஹப், இதற்குத்தான் எங்களை கூப்பிட்டீங்களா? இந்த கலிமாவை சொல்றதுக்கு, உங்க தீனை சொல்றதுக்கு தான் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தீங்களா? தப்பன் லக யா முஹம்மது,
முகம்மதே நீங்க நாசமா அப்படின்னு சொல்லிட்டாருல. ஒரே ஒரு வாட்டி தான் சொல்லிட்டாப்புல. அல்லாஹு தாலா என்ன பண்ணா தெரியுமா? நீங்க எல்லாரும் ஒழு செய்யுங்கப்பா, நீங்க எல்லாம் பரிசுத்தமாவுங்கப்பா, பரிசுத்தமாயிட்டு எனக்காக தொழக்கூடிய தொழுகைக்கு போய் நில்லுங்கப்பா. தொழுகைக்கு நின்னுட்டு இவ்வளவு பரிசுத்தமாயிட்டு இந்த இபாதத்துல நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? சபிங்க. தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அந்த அபூ லஹப் சபிங்க. சபிக்கிறதுதான் பெரிய இபாதத். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சபிச்சிருக்கான். பெருமானாருடைய விஷயத்துல அவன் விளையாடி இருக்கான். அப்ப இபாதத்துல பெரிய இபாதத் என்ன தெரியுமா? பெருமானாருடைய விஷயத்துல ஒருத்தன் மரியாதை குறைவா நடந்திருக்கான்ல, அவனை கியாமத் நாள் வரைக்கும் சபிச்சுக்கிட்டே இருங்க, நான் அதை ரசிச்சு ரசிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுதான் பெரிய இபாதத்தா அல்லாஹ் தஆலா பார்க்கறான். அப்போ எவ்வளோ பேர் சொல்லி கூட கேட்காத, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான் அல்லாஹு தாலா. ஆனா அபூஜஹல் சொல்றான். யார்கிட்ட சொல்றான்? அதுதான் விஷயம். அபூஜஹல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். சொன்ன உடனே பெருமானார் ரெண்டா பிரிச்சுறாங்க. எத்தனை கோடி பேர், எத்தனை கோடி இபாதத்துகள், எத்தனை கோடி நன்மைகள் என்ன சேர்ந்தாலும் நடக்காது. எதற்குமே அல்லாஹு தாலா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வார்த்தை, அபூஜஹலே பெருமானார்கிட்ட போய் சொன்னா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அற்புதம் நடக்குதுன்னு சொன்னா, நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அந்த பெருமானார்கிட்ட போய் சொல்றப்ப பெருமானார் அதை பெற்று தராமல் விட்டு விடுவார்களா? கலிமாவை கபூல் செய்யாதவனுக்கே இந்த நிலைன்னா, அந்த முஹம்மதுடைய உம்மத்துல அந்த பெருமானாரை முஹப்பத் வைத்திருக்கக்கூடிய லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு கலிமா சொல்லியிருக்கக்கூடிய நம்ம அந்த பெருமானார்கிட்ட கேட்கிறப்ப அந்த பெருமானார் விட்டு விடுவார்களா? இதா கராத்துல் குர்ஆன் ஃபஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க எல்லாம் குர்ஆன் ஓதுனீங்கன்னு சொன்னா விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுங்க. பாதுகாவல் தேடணும். என்ன பண்ணி அவன் ஷைத்தானானா? என்ன பண்ணி அவன் வெறுக்கத்தக்கவனா, விரட்டப்பட்டவனானா? அவன் தொழுதான். 6 லட்சம் வருஷம் தொழுதான். எனவே ஒருவர் தொழுகைக்கு போகிறார் என்று சொன்னால் அதை அவன் தடுக்க மாட்டான். அப்போ 6 லட்சம் வருஷம் தொழுதுருக்காப்புல. அவரு நெற்றிப்படாத இடமே கிடையாது சொர்க்கத்துல. தொழுதுருக்கா அவரு. தொழுதவரு தொலைவனான்னு சொல்லுவாரா? தொழுதவர் தொலைவன. அவர் எவ்வளவு இல்முகள் மலக்குமார்களுக்கே பாடம் நடத்திருக்கிறாரு. அவரு இல்முடைய விஷயத்துல விளையாடுவாரா? அவர் என்ன பண்ணாரு? அவன் என்ன பண்ணான்? அல்லாஹுடைய நேசர் ஆதம். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மதிக்க மாட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மதிக்க மாட்டேன். லாகூலங்களும் சிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதையில அவங்கள செல்ல விட மாட்டேன். அது என்னது? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நியமத் செய்யப்பட்டவர்களுடைய பார்வை. அது அன்னமல்லாஹு அலைஹிம் நபியின வ சித்திகின வ ஷுஹதாஇ வ சாலிஹின். சித்திக் பின்னாடி போக விட மாட்டேன், தொழுகைக்கு போக விடுவேன். ஷஹீது பின்னாடி போக விட மாட்டேன், சாலிஹ் பின்னாடி போக விட மாட்டேன். நான் எதன் மூலமாக, நான் எதை செய்யாததுனால விரட்டப்பட்டேனோ, நான் எதை செய்யாததுனால அல்லாஹுடைய எதிரி ஆனேனோ அதை உங்களை செய்ய விட மாட்டேன். அப்ப அந்த ஷைத்தான் எதுல விளையாடுவான்னு சொன்னா, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உயிருக்கு மேல வச்ச சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களை முஹப்பத் வச்ச இறை நேசர்கள், அவர்களுடைய விஷயத்துலதான் ஷைத்தான் விளையாடுவான். அல்லாஹ்வுடைய விஷயத்துல எல்லாத்தையும் அவனே போய் செய்யணுவான். ஏன்னா நானும் செஞ்சேன், நான் அதை மட்டும் செஞ்சு எனக்கு ஈடேற்றம் கிடைக்கல, நீயும் அதை மட்டும் செய்ய, அதனால உனக்கு ஈடேற்றம் கிடைக்காது. பெருமானாருடைய விஷயத்துல உன்னை விளையாட வைப்பேன், சஹாபாக்களுடைய விஷயத்துல உன்னை விளையாட வைப்பேன். அந்த சஹாபாக்கள் பெருமானாரின் மீது உயிருக்கு மேல முஹப்பத் வைத்தவர்கள், அவரின் மீது அவங்களோட அந்த இறை நேசர்களுடைய விஷயத்துலதான் உன்னை விளையாட வைப்பேன். மற்றபடி மற்ற இபாதத்துகள் எல்லாம் நானே உன்னை போய் செய்யுவேன். அப்ப குர்ஆன் ஓதுறாம, குர்ஆன் ஓது, ஸலவாத் ஓதுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்கெல்லாம் போய் கேட்டீங்கன்னா குர்ஆன் ஓதுங்க, பெருமானு ஸலவாத் ஓதக்கூடாது. எப்பா அல்லாஹ் செய்ய சொன்னதை செய்றீங்க, அல்லாஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கானே. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? நில்லுங்க, போய் சந்திக்க போறப்ப எல்லாத்தையும் தாண்டி போறப்ப கிஃபியா முஹம்மது இன்னரப்ப முஸல்லி அலைஹி, நீ கொஞ்ச நேரம் நில்லுங்க, உங்க அல்லாஹ் உங்க மேலதான் ஸலவாத் ஓதிக்கிட்டு இருக்கான். அல்லாஹு தஆலா அந்த ஸலவாத்தை ஓதிக்கிட்டே இருக்கான். இந்த ஸலவாத்துன்றப்ப மூசாவுடைய காலத்துல ஒருத்தரை அப்படியே கேட்டு மௌத்தாயிட்டார். அவரு மௌத்தானோன்னு இவருக்கு தொலை வச்சு அடக்கம் பண்ணா கூட மிகப்பெரிய பாதிப்புனா, அவ்வளவு பாவம் செஞ்சிருக்காரு இவரு. இவரை நம்ம தொட்டாலே நம்ம பெரிய பாவி ஆயிடுவோன்ட்டு அப்படியே கெட்டி மூட்டையா போட்டு தூக்கி போட்டான் காட்டுல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கிறான், நீங்க என்ன பண்ணுங்க, அவரை எடுங்க, அவரை எடுத்து நல்ல முறையில் அவளை குளிப்பாட்டுங்க, குளிப்பாட்டி நீங்க கஃபன் தஃபனிட்டு அவர் நல்ல முறையில் அவரை அடக்கம் பண்ணுங்க.
அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு கேட்கறாங்க, எல்லாம் இப்படி பாவின்னு எல்லாம் என்னுடைய உம்மத்தவர்களே எல்லாரும் அவங்கள தூக்கி போட்டது, பனி இஸ்ராயேல தூக்கி போட்டதுக்கு பிற்பாடு கூட ஏன் நீ அல்லாஹ் இப்படி செய்ய சொன்ன? அவர் ஒரு முறை தௌராத் ஓதுனாரு. தௌராத்துல முஹம்மது என்ற பெயர் வந்து, அந்த பெயர் வந்த உடனே ஸலவாத் ஓதிருக்கார், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல பாவி, அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னென்னலாம் அவருக்கு இபாதத் சொல்லியிருக்காங்களோ, அந்த உம்மத்துக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டிய கடமைகளா இருக்கோ அதையே அவர் செய்யாம தான் அவர் பாவியா இருக்காரு. தொட்டாலே பாவம், அந்த அளவுக்கு பாவி. எதனால இருக்காரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் எதெல்லாம் அவங்க உம்மத்துக்கு கடமை அல்லாஹ்வின் மூலமாக கடமை ஆக்கப்பட்டிருக்கிறோ அதெல்லாம் அவர் செய்யாம தான் அவர் பாவி ஆயிட்டாரு. அப்படிப்பட்டவர் முஹம்மது ஸல்லல்லாஹு எப்படியா ஸலவாத் ஓதுனாரு? வாய்ப்பே இல்லையே. அவருக்கு தௌராத் வேதம் ஓதுனதே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னா, அதுல பெருமானாருடைய பெயர் வருது. அந்த பெருமானாருடைய பெயர்ல எப்படி அவர் ஸலவாத் ஓதுனாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மகிமையை அறிய வேண்டும். பனி இஸ்ராயேல் கூட்டத்தில் இருக்க ஒருவர் பெருமானாரை ஜிக்ர் செஞ்சா அவருக்கு எந்த அளவுக்கு உயர்வு கிடைக்கும்ன்றதுக்காக அல்லாஹ் ஓத வச்சான் அவரை. அவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அப்பொழுது எந்த ஒரு ஜிக்ர் பெருமானுடைய ஜிக்ராக இருந்தாலும் அது அல்லாஹ் அவரை செய்ய வைக்கிறான். அந்த உம்மத்துல அவர் ஒரு முறை அந்த ஜிக்ரை செஞ்சதுக்கே நபி தொலை வச்சு, நபி அடக்கம் பண்ணி, நபி அவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, அந்த உம்மத்துல வந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு முறை ஸலவாத் ஓதுனாலும் நம்மள இருந்து ஓதுறதே அல்லாஹ் தஆலா தான். ஏன் ஹபீபை என்ன தவிர வர யாரையாவது ஜிக்ர் செய்ய விட்டுருவானா? நான் அவர்கள் மீது எந்த அளவுக்கு மஹப்பத் வச்சிருக்கேன் தெரியுமா? முஃமின் சொன்னா நான் முஃமினா இருக்கேன், என் ஜாத்தை விட அந்த பெருமானார் மீது நான் மஹப்பத் வைத்திருக்கின்றேன். அப்போ ஒவ்வொரு முறை நம்ம ஓதுறப்பவும் நம்மோடு இருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த ஸலவாத்தை ஓதுறப்ப அவன் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறான். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆன்ல நம்ம சொன்னப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய புகழ் இருக்கு. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இருக்கா? வஸாபிகூன லவ்வலூன மினல் முஹாஜிரின் வல் அன்சார். சஹாபாக்களை பத்தி வருது குர்ஆன்ல. ஸலவாத் ஓத சொல்லலாம்னு சொல்லிட்டு குர்ஆனை ஓத சொல்லுவாங்க. அந்த குர்ஆன்ல அல்லாஹ்வோட புகழ் மட்டும் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி குர்ஆன் இருக்கு. முஹம்மது நானே தான்ப்பா குர்ஆன் இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள். நீங்க வீட்டுல பயங்கரமான வருமா, ஆனா சாப்பிட வந்துட்டாங்க. அவ என்ன சொல்றாங்க மனைவிட்ட, உள்ள வந்தோன்னு நீங்க விளக்கு அணைச்சிருங்க, நாங்கெல்லாம் சும்மா சாப்பிடுற மாதிரி நம்ம ஆக்ஷன் பண்ணுவோம், வந்திருக்கவங்க விருந்தாளிகள் சாப்பிடுவாங்க. அந்த சஹாபாக்களை பத்தி குர்ஆன்ல கஷ்டப்பட்டு அன்னைக்கு ஃபுல்லா வேலை செஞ்சு மாவு வந்துருக்கு, அதை சமைச்சு சாப்பிடலான்னு பார்த்தா அலிநாயகம். அப்போ விருந்தாளி வந்தா அதை கொடுத்துட்றாங்க. அவர்களை பற்றி குர்ஆன்ல வந்திருக்கு, வஸாபிகூன லவ்வலூன மினல் முஹாஜிரின் வல் அன்சார் லதீன இத்தபஹும் பிஹ்சான். அவர்களை பின்பற்றணும். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்தவர்கள். நம்ம எவ்வளோ பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்த்தோமா? கோடி 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 ஒருத்தன்ட்ட இருக்கு. உதாரணத்துக்கு இவர்கிட்ட கோடி இருக்கு. இவர்கிட்ட கோடி இருந்தா 1 கோடி ரூபாய் இருக்குன்னா அந்த 1 கோடி ரூபாய் வச்சு அவர் என்னென்னலாம் பண்ணலாம்? விதவிதமான ஆடைகளை வாங்கலாம், லக்ஸரியான கார்ஸ் வாங்கலாம், வீடு வாங்கலாம், விதவிதமா சாப்பிடலாம். இது யார்கிட்ட இருக்கு? இவர்கிட்ட கோடி நிஜமா இருக்கு. கோடி நிஜமா இருக்கக்கூடிய இவர்கிட்ட இவர் நினைச்சா என்னென்னாலும் செய்யலாம். இன்னொருத்தர் கோடி அவர் கனவுல பாக்குறார். கனவுல பார்த்தா அந்த கனவுலயே அவர் அந்த கோடியை வச்சு அனுபவிக்கிறார். அவர் அந்த கனவுலைய கார் வாங்குறார், கனவுலைய வீடு வாங்குறார், கனவுலைய உயர்ந்த ரக உடைய போடுறார், கனவுலைய விதவிதமா சாப்பிடுறார். விழிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. கனவிலே பார்த்தவர்கள் அந்த கனவிலே அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனா உண்மையிலே ஒருத்தர் கோடி இருக்குன்னு சொன்னா அவர் அடையிறத வேற யாராலையும் கோடி இல்லாதவனால அடைய முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் கனவுல கூட நம்ம பார்க்க முடியலையே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹோட நேரோடு கூடவே இருந்து தினம் தினம் பார்த்த அவர்கள் அந்த சஹாபாக்கள் அடைந்த பலனை உலகம் முடியும் நாள் வரை வேறு யாராலையும் அடைய முடியாது. கோடிய கனவுல கூட பார்க்க வைக்கல, அந்த கோடிய பக்கத்திலேயே வைத்திருந்தான் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவர்களை பார்த்ததின் மூலமாக வரக்கூடிய ஈமான், அவர்கள் பார்த்ததின் மூலமாக வரக்கூடிய முஹப்பத் பின்னாடி வரக்கூடிய யாருக்குமே வராது.
அதுதான் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க குகைக்கு நடுவுல இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு தாகம் வந்து விட்டது. தாகம் வந்து விட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகைக்கு நடுவுல போய் பாருங்க. குகைக்கு நடுவுல நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க தண்ணி இருந்துச்சு. அஹ்லா மினல்லா சொல்லி வபியல்லக மினல்லா. அது எப்படி இருக்குன்னா தேனை விட சுவையா இருக்கு அந்த தண்ணி, பாலை விட வெண்மையாக இருக்கிறது. அதை குடிச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரு மின் அன்ஹாரில் ஜன்னா இல்லா சதுரில் கார் தஷ்ரஃப யா அபூபக்கர், உங்களை சிறப்பு படுத்தணும்ன்றதுக்காக அல்லாஹு தாலா ஜன்னத்துல இருக்கக்கூடிய ஓடையில இருந்து ஒரு ஓடையில இருக்கக்கூடிய நீரை இந்த குகைக்கு நடுவுல அல்லாஹ் கொண்டு வந்திருக்கான். குகைக்கு நடுவுல கொண்டு வந்து அதை குடிச்சிருக்காங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நம்ம குடிக்கிற தண்ணியில எத்தனை கிருமிகள் இருக்கு, எவ்வளவு பாதிப்பு வரும், வரக்கூடிய உடல்ல வரக்கூடிய பாதிப்பு எல்லாமே நம்ம வாட்டர்னால தான் வருது. ஏன்னா அந்த வாட்டர்ல அவ்வளவு கிருமிகள் இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணி இப்படி இருக்கு, இந்த உலகத்திலே சொர்க்கத்துடைய தண்ணியை குடிச்சிருக்காங்கன்னு சொன்னா இது கோடி பக்கத்திலே இருக்கு, கோடி கூடவே இருக்காங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் கூடவே இருப்பதன் மூலமாக கிடைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அடைஞ்சதற்கு பிற்பாடு கூட இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து உலகத்துல வாழும் போதையே சொர்க்கத்துடைய தண்ணியை குடித்தவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு முஃமினுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ரோமமாக இருந்திருக்க கூடாதா? இந்த அளவுக்கு அவர்கள் இறங்க தயாராக இருந்த காரணத்தினாலதான் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டே இருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்ச கேட்டுக்கிட்டே இருங்கன்னு அவங்க பக்கத்திலே வச்சா. இந்த அளவுக்கு இறங்காம நம்ம எல்லாம் மேல 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 போனதுனாலதான் நீ பின்னாடி 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 போற 1400 வருஷத்துக்கு பின்னாடி போட்டிருக்கான் அல்லாஹு தாலா. என் போன்ற பாவிகளை பார்த்து பேசக்கூடிய விஷயம் இது. குனுமா சாதிக்கின்ல சாதிக்கின் சேர வேண்டும் என்பதற்காக அந்த சாதிக்கின் உயர்ந்த அந்தஸ்துல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. குனு யார சேர சொல்லியிருக்கானோ அவர்களை பற்றி பேசக்கூடிய பேச்சு இப்பொழுதும் உயர்வான அந்தஸ்துல இருந்து கொண்டுதான் இருக்காங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய மகனார ஏமாத்தி ஒரு பொண்ணு ஹம்ரு குடிக்க வச்சிருச்சு, சாராயம் குடிக்க வச்சிருச்சு. குடிக்க வச்சா இப்ப என்ன பண்ணணும்? தண்டனை கொடுத்துதான் ஆகணும். ஏமாத்தி குடிக்க வச்சதோ எப்படி குடிக்க வச்சதோ ஷரியத்துக்கு மாற்றம் செஞ்சாச்சு. 80 கசையடி கவர்னர் அடிக்கிறாரு. கவர்னர் அடிக்கிறது சரியா அடிக்கிற மாதிரி தெரியல. அமீருல் மொமினுடைய பையன்றதுனால இவங்க ஒழுங்கா அடிக்கலையோன்னு இவங்க எடுக்கிறாங்க சாட்டைய. உமர் நாயகம் எடுக்கிறாங்க. உமர் நாயகம் எடுத்து அடிக்கிறாங்க. அடிக்க அடிக்க அவங்க உயிர் புரியக்கூடிய நிலையில மகனார்ட்ட போய் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ சந்திக்க போறப்பா, சந்திக்கும் பொழுது நீ சொல்லு, உங்கள் உமருக்கு உங்கள் தீன் தான் முக்கியம், உங்கள் தீனை தவிர அவர் வேற எதையுமே முக்கியத்தை கொடுக்க மாட்டார். அவங்க சொல்றாங்க, லைத்தனி உண்மை லந்தலினி, என்னுடைய அம்மா என்னை பெறாமலே இருந்திருக்கலாமே. ஏன்னா எந்த அளவுக்கு இறங்குறாங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா உயர்த்துவான். மண்கால ஆலிமும் பகுவ ஜாஹிலும் மண்கால ஜாஹிலும் பகுவ ஆலிமும். யார் ஒருவர் தன்னைத்தானே ஜாஹில் என்று சொல்கின்றாரோ அவர்தான் ஆலிம். ஏனால் எவன் இந்த அளவுக்கு இறக்கணும் பெருமானார் சொல்றது. யார் ஒருவர் தன்னைத்தானே எனக்கு தான் எல்லாம் தெரியும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் எல்லாரும் வாங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா அவர் தான் ஜாஹில். நம்ம எவ்வளோ நம்மளை இறக்குறோம், அது மத்தவங்க முகஸ்துதிக்காக இறக்கிற கூடாது. நம்ம எவ்வளோ நம்மளை இறக்குறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பான். அப்போ அர்ஷ், அந்த அர்ஷ சுமக்கக்கூடிய அந்த அர்ஷ சுமக்கக்கூடிய மலக்குமார்கள், அவங்க அந்த மலக்குமாருடைய நிலையை பார்த்தா அவங்களுடைய பாதம், அவங்களுடைய ஹைட் என்னன்னு சொன்னா 7 வானத்துக்கு மேல இருக்கு. 7 பூமிக்கு கீழே கால் இருக்கு. உடம்பு 7 வானத்துக்கு மேல இருக்கு. அவங்க 2 பேருக்கு மத்தியில 70 ஒளியிலான தர 70 இருளான தர. ஏன்னா இந்த மலக்குமார்களுடைய ஒளி இவங்க மேல பட்டா இவங்க எரிஞ்சிருவாங்க, இந்த மலக்குமார்களுடைய ஒளி இவங்க மேல பட்டா இவங்க எரிஞ்சிருவாங்க. அதற்காக ஒளியிலான திரையை இருளான திரை இப்படி 70 போட்டு வச்சிருக்கான். அல்லாஹு தாலா இங்கேயோடயா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தினா கிடையாது. இதெல்லாம் தாண்டி பெருமானாரை தூக்குறான். தூக்கி 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 எங்க இடத்தின் எல்லை, இடமே கிடையாது, சித்ரத்துல் முன்தஹா. இதற்கு மேல போனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுக்கு மேல போனா நானே எரிஞ்சிருவேன். ஜிப்ரீல் சொல்றாங்க நானே எரிஞ்சிருவேன். அப்ப அதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டாயிடுறாங்க. சித்ரத்துல் முன்தஹா இடத்தின் எல்லையோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டாயிடுறாங்க. அப்ப மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமும் இல்லாத காலமும் இல்லாத நிலையில யார் இருக்கானா அல்லாஹ் ரசூல் மட்டும் இருக்காங்க. அனமின் நூர் இல்லால
அல்லாஹுடைய நூர்ல இருந்து பெருமானா ஸல்லல்லாஹுடைய நூர் பிரிஞ்சு குல்லு ஷைமின் நூரி, எல்லா நூறுமே மத்த எல்லாருமே இந்த நூர்ல இருந்து தான் வந்திருக்காங்க. அப்ப அல்லாஹும் ரசூலும் மட்டும் ஒரு நிலையில இருந்துகிட்டு இருந்தாங்க, அந்த நிலைக்கு போயாச்சு இப்ப மேராஜுடைய நிலையில. அப்ப போனா அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹு தஆலா சொல்றது அஸ்ஸலாமு அலைக்கும், என் நூரிலிருந்து பிரிந்த உங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய சலாம்.